சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. நீங்கள் சொன்னதிலிருந்து தம்மிடம் அடைக்கலம் புகுந்த தாந்தியா தோப்பேயை ஆங்கிலேயர்களின் வற்புறுத்தலால் மான் சிங் காட்டிக் கொடுத்து விட்டார் என்று தெரிகிறது. அதன் பின் என்ன ஆனது தாயே? பல்வேறு இடங்களுக்கு தப்பி ஓடியும் ஒளிந்திருந்து படைகளை ரகசியமாக திரட்டியும் பிரிட்டிஷாருக்கு எதிராக கொரில்லா போரை நடத்தியும் வந்த தாந்தியா தோப்பே ஒரு கட்டத்தில் நார்வார் ராஜா மான்சிங்கையும் அவனது குடும்பத்தையும் கண்ட பின்னர் அவர்களுடனே தங்கிவிடலாம் என்று எண்ணினான். அதே நேரம் ஆங்கிலேயர்கள் தாந்தியாவை தங்களிடம் ஒப்படைத்து விட்டால் மான்சிங்கின் வாழ்க்கை பழிவாங்கல்கள் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும். அவனது குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் அதோ கதிதான் என்று மிரட்டல் பேச்சை தொடர்ந்தார்கள். 1859 ஏப்ரல் 7ஆம் தேதி தன் குடும்பத்தை பாதுகாப்பதற்காக தாந்தியா தோப்பேயை ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைத்தான் மான்சிங். அதன் பின் ஏப்ரல் 18 அன்று சிவபுரியில் தாந்தியா தோப்பே தூக்கிலிடப்பட்டான். அவனது முடிவுடன் 1857 தொடங்கிய முதல் சுதந்திர போராட்டம் முடிவுக்கு வந்ததாக ஆங்கிலேயர்கள் அறிவித்தார்கள். இப்படித்தான் தாந்தியா தோப்பேயின் வரலாறு ஆங்கிலேயர்களால் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் வெகு காலத்துக்கு பின்னர் தாந்தியா தோப்பேயின் வம்சாவளியினர் அவனை பற்றி வேறு விதமான உண்மைகளை வெளி உலகுக்கு தெரிவித்தார்கள். அதன்படி ராஜா மான்சிங் தனது சேனையை அனுப்பிவிட்டு வனப்பகுதிக்கு தனியாக சென்றான். பெருமுயற்சி எடுத்து தாந்தியாவை தப்ப வைத்தான். அப்போது தாந்தியா தோப்பே சந்நியாசம் பெற்றுக்கொண்டு ஒரு சந்நியாசியாக அங்கிருந்து வெளியேறினான். அவனுக்கு பதில் அவன் நண்பன் நாராயண ராவ் பாகவத் என்பவனை தாந்தியா தோப்பேதான் என நினைத்து ஆங்கிலேயர்கள் சுற்றி வளைத்து கைது செய்தார்கள். அவனையே அவர்கள் தூக்கிலிட்டார்கள். தன் உயிரை தியாகம் செய்ய நண்பன் நாராயண ராவ் பாகவத் பிடிவாதமாக முன் வந்தான். தாந்தியா தோப்பே மரணித்ததாகவும் அதன் மூலம் சிப்பாய் கலகம் எனும் பெருங்கிளர்ச்சி முடிவுக்கு வந்ததாகவும் அவர்கள் தகவலை வெளியிட்டார்கள். ஆனால் தாந்தியா தோப்பே சந்நியாசம் பெற்றுக்கொண்டு காடுகளில் வாழ்ந்து வந்ததாகவும் 1909ஆம் ஆண்டு அவன் இயற்கையாகவே மரணமடைந்ததாகவும் அவன் குடும்பத்தார் சில ஆவணங்களை பின்னாளில் வெளியிட்டார்கள். தாந்தியா தோப்பே பிரிட்டிஷ் அரசால் பிடிக்கப்படவும் இல்லை, தூக்கிலிடப்படவும் இல்லை என்று உறுதியுடன் கூறினார்கள். அவர்கள் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் புத்தகங்களும் பின்னாளில் வெளிவந்தன. அதில் பதிவான கருத்தும் இதுதான். 1859 ஏப்ரல் 18 அன்று தூக்கிலிடப்பட்டவன் தாந்தியா தோப்பே இல்லை, அவன் தோழன் நாராயண ராவ் பாகவத் தான். ராஜா மான்சிங் தாந்தியாவின் நெருங்கிய நண்பன். எப்படியும் அனைவரும் ஆங்கிலேயரிடம் மாட்டிக்கொண்டு தூக்கில் தொங்க நேரிடும். அதற்கு பதில் யாராவது ஒருவர் உயிர் தியாகம் செய்யலாம் என்று திட்டமிட்டு நாராயண ராவ் பாகவத்தை தாந்தியா தோப்பே
என்று ஆங்கிலேயரிடம் அடையாளம் காட்டி தோபே அங்கிருந்து தப்பிச் செல்ல உதவினான் மான்சிங். ஆங்கிலேயர்கள் எழுதி வைத்த தாந்தியா குறித்த வரலாற்று குறிப்புகளில் தாந்தியாவை கைது செய்தபோது 2 பண்டிதர்கள் அந்த முகாமிலிருந்து குதிரைகளில் ஏறி தப்பித்து வெளியேறினார்கள் என்று குறிப்பிட்டார்கள். அவர்கள் இருவரும் தாந்தியா தோப்பேயும் பண்டித கோவிந்தராவும் தான் என்பது ஆங்கிலேயர்களுக்கு தெரியாது. அவர்களுக்கு தேவை 1857 பெருங்கிளர்ச்சி ஒடுக்கப்பட வேண்டும். அது தாந்தியா தோப்பேயின் முடிவு குறித்த செய்தியில் அடங்கியிருந்தது. அந்த வகையில் அவர்களின் நோக்கம் அப்போது நிறைவேறியது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.